அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு காரசாரமான மட்டன் வறுவல் செய்ய போறோம். இதுல மசால் ஜாமான் எல்லாம் நல்லா வறுத்து அரைச்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஸ்பைசியா செய்யலாம் வாங்க. என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வறுவல் செய்யறதுக்கு மட்டன் துண்டுகளை எலும்பில்லாத கறியா வாங்கி குட்டி குட்டியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் துண்டுகளை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் வறுவல் செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கணும். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் துண்டுகளை ஒரு குக்கர்ல சேர்த்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு 6 to 7 விசில் நல்லா வேக விடுங்க. விசில் நின்னதும் 10 மினிட்ஸ் கழிச்சு குக்கரை ஓபன் பண்ணுங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சு சட்டி சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா வறுங்க. பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் நல்லா வறுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வறுங்க. இந்த வறுத்த மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜார்ல மாத்தி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சு சட்டி நல்லா சூடானதும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. பிறகு உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை அதுல போட்டு நல்லா வதக்குறேன். இது வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, குண்டு காஞ்ச மிளகாய் ஒரு 8 to 10 மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன். இந்த வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில நல்லா வதங்கி வந்த பிறகு நான் ஏற்கனவே குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கிற மட்டன் துண்டுகளை இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன். காஞ்ச மிளகாய் எல்லாம் எண்ணெயில நல்லா சுருண்டு வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல மட்டன் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்து தண்ணி சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் சுண்டி வந்ததும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கிற அந்த பவுடர் மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா மட்டனோட சேர்ந்து நல்லா கோட்டாகி வரட்டும். அடுப்பை சிம்ல வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததும் கடைசியா கொத்தமல்லி இலைகளை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு காரசாரமான மட்டன் வறுவல் சூப்பரா சுவையா ரெடி ஆயிருச்சு. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.